என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமுடன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் இருக்க மஞ்சள் துண்டுல சிம்பிளான ஒரு விஷயம் செஞ்சுட்ட பிறகு நடந்த அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. மஞ்சளை இவ்வளோ சுலபமா முளைக்க வைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைக்க போறீங்க. என் வீட்டு சமையல் அறையில 2-3 மஞ்சள் துண்டுகள் இருந்தது. ரொம்ப காய்ந்த மஞ்சள் துண்டுகளும் கிடையாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மஞ்சள் துண்டுகளே முளைச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாலாம் இருந்ததுன்னா இன்னும் வேற லெவல் தாங்க. நீளமான மஞ்சள் துண்டுகள்லாம் கிடைச்சதுன்னா ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியது, மஞ்சள் துண்டுகளை ஏதாச்சும் ஒரு பவுலில் கப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நாள் நைட்டு முழுசும் தண்ணியில் ஊற வைங்க. ஒரு நாள் நைட் தண்ணியில் ஊறிட்ட பிறகு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இது நல்லா ஊறிய மஞ்சள் துண்டு. ஊறாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஊற வச்சா தான் சீக்கிரம் முளைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் டம்ளர், கண்ணாடி ஜார் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் தண்ணி லெவல் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் இருக்க மஞ்சளை தண்ணி ஃபில் பண்ணின கப்புக்குள்ளே இந்த மாதிரி வச்சிடணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே இருக்க பகுதி ஈரமாக இருக்குது, மேலே இருக்க பகுதி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் தண்ணியில் வைக்கணும். இப்போ இந்த மஞ்சளை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சரியாக வைக்கலனா மஞ்சள் அழுக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இந்த மஞ்சள் துண்டை தண்ணியில் வச்சுட்டு பார்ப்போம். பார்த்தா கிட்டத்தட்ட முழுசாக நனையுது. இப்படி விட்டால் மஞ்சள் அழுகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியே எடுத்துருவோம். இந்த அளவுக்கு தண்ணீர் சரியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த மஞ்சள் துண்டுகளை வச்சுருவோம். முக்கால்வாசி மஞ்சள் துண்டில் தண்ணி படணும். ஒரே ஒரு முனை மட்டும் தண்ணீருக்கு மேலே இருக்கணும். சூப்பருங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜன்னல் ஓரமாக வச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் வர ஜன்னல் பக்கத்தில் வச்சுருங்க. ரொம்ப நேரடியான சூரிய வெளிச்சம் படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கப்பில் இருக்க தண்ணியை 2-3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டா அழுகாமல் இருக்கும். இது வச்சதுலேருந்து ஒரே வாரத்தில் முளைப்பு தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து கப்பில் இருக்க தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி வைங்க. 10 நாள் கழித்து முளைப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். தண்ணியில் வச்சா மஞ்சள் முளைக்கும்னு நான் எதிர்பார்க்காதனால முளைப்பு தெரிய ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எடுக்கலை. எப்படியும் ஒரு 10-12 நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த அளவுக்கு மஞ்சள் முளைச்சி வந்திருக்கும். மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் கூட சீக்கிரம் முளைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து கொஞ்சம் மண் எடுத்துக்குவோம். இது என்ன மண்ணுனா, ஆல்ரெடி செடி வளர்த்த மண் கொஞ்சம் மிச்சமாக இருந்ததில் மணல் கலந்து உபயோகப்படுத்தியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்கவங்க டைரெக்டாக தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதிகப்படியான குளிர் பனி இருக்கும் நாடுகளில் வீட்டுக்குள்ளேயே வச்சு தொடர்ந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் 25 டிகிரி வந்ததுக்கப்புறம் வெளியில் வச்சு வளர்க்கலாங்க. இதுக்கு மேலே வேர் விட்டு இலைகள் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம சரியான அளவு வெப்பமும் ஈரப்பதமும் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நாம் அதிகப்படியான தண்ணி ஊற்றிட்டா கூட வேர் பிடிக்காமல் மஞ்சள் அழுக ஆரம்பிச்சிடும். மஞ்சள் மாதிரியே இஞ்சியில் வேர் விட ரொம்ப சுலபம். அது இந்த வீடியோ கடைசியில் வரும் பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி கார்டன் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல் மூலமா உங்க எல்லார் கூடயும் தொடர்ந்து ஷேர் பண்ண போறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அதனால ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க. ஒரு சின்ன உதவி, உங்க சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருடைய தொடர்ந்து சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.